பூமியில் சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள் என்பது எல்லோருக்கும் சமமானது. உண்மையா இல்லையா? அல்லாஹ் முஃமின்களையும் சோதிப்பான், அல்லாஹ் பாவிகளையும் சோதிப்பான். அல்லாஹ் முஃமின்களுக்கும் பிரச்சனைகளை கொடுப்பான், பாவிகளுக்கும் பிரச்சனையை கொடுப்பான். ஒருவரை அல்லாஹ் இந்த பூமியில் செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதன் அடையாளம் அல்லாஹ் அவரை நேசிப்பது என்பது கிடையாது. ஒருவரை அல்லாஹ் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல் சோதிப்பதன் அடையாளம் அல்லாஹ் அவரை தண்டிக்கிறான் என்பதும் கிடையாது. புரிகிறதா நான் சொல்வது? அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி வைத்திருப்பது அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இந்த பூமியில் இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. அல்லாஹ் ஒருவரை ஏழ்மையில் விடுவது அவரை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்பதற்கும் அது அடையாளம் அல்ல. இந்த பூமியில் அல்லாஹுடைய இந்த சோதனை பொதுவானது. அல்லாஹ் எதை கொடுத்தாலும் சோதனை தான். இந்த பூமியில் அல்லாஹ் சுகத்தை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான். இந்த பூமியில் அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான். இந்த பூமியில் கஷ்டம், இன்பம், துன்பம் என எது ஏற்பட்டாலும் அல்லாஹ் அவரவர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த பூமியில் பாவிகள் மட்டும்தான் சோதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மட்டும்தான் சிரமம் ஏற்பட வேண்டும் என்றால் நபிமார்கள் யார்? மஅதல்லாஹ், அவர்கள் தூய்மையானவர்கள், சுத்தமானவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள், சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். இன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அவரை அல்லாஹ் சுகத்தோடு வாழ வைப்பான், நிம்மதியோடு வாழ வைப்பான், அவன் கேட்டதை அனைத்தையும் கொடுப்பான் என்று கிடையாது. அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரை சோதிப்பான். ஏன் அந்த சோதனை? அந்த சோதனை எப்படி ஆகும்? அதை பின்னால் வரும் பொழுது நமக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, சோதனைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ஒருவரை சோதிப்பது. இன்னொன்று அல்லாஹ் அவருடைய ஈமானை உயர்த்துவதற்காக சோதிப்பது. ஒருவரை பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சோதிப்பான். ஒருவருடைய ஈமானிய உறுதியை அறிந்து கொள்வதற்காக ஒருவரை சோதிப்பான். இதில் எது எனக்கு வரக்கூடிய சோதனை? இதில் எது எனக்கு வரக்கூடிய சிரமம்? இதில் எது எனக்கு வரக்கூடிய கஷ்டம் என்றால் இந்த சோதனையுடைய முடிவு அதை வெளிப்படுத்தும். சோதனையுடைய முடிவு, அல்லாஹுடைய தீர்ப்பு எமக்கு அதை சொல்லும். இந்த சோதனை எதற்கு எனக்கு வந்தது என்று இரண்டு நிகழ்வை பார்ப்போம். ஹுதைபியா உடன்படிக்கை, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மதீனாவிற்கு வந்து அவ்வளவு ஆண்டுகள் தங்கி இருந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கனவின் மூலமாக மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நபியே நீங்கள் நுழைவீர்கள் என்ற ஒரு வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹுடைய தூதர் உம்ராவிற்காக தயாராகிறார்கள். ஹுதைபியா உம்ராவிற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மதீனாவில் இருந்து மக்காவுடைய பாதையில் பயணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமில், 1400 சஹாபாக்களும் இஹ்ராமில் உம்ராவுடைய நியத்தை கொண்டு உம்ராவிற்காக பலியிடக்கூடிய பிராணிகளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய ரசூலும் சஹாபாக்களும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்ன ஆனது? உம்ரா செய்ய முடிந்ததா? ஹுதைபியா என்ற இடத்தில் வைத்து யார் தடுத்தார்கள்? அவர்களை குறைஷி காஃபிர்கள் தடுத்தார்கள். நபியே, நீங்கள் இங்கே நுழைய முடியாது, இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது. பல நிகழ்வுகள் நடக்கிறது. அதில் இறுதியாக குறைஷிகளுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது, ஹுதைபியா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துடைய முடிவு என்ன? நீங்கள் இந்த ஆண்டு திரும்பி சென்று அடுத்த ஆண்டுதான் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹு அக்பர்! அவ்வளவு தூர பயண களைப்பு. யோசித்து பாருங்கள். அதுவும் சாதாரண வழியில் அல்லாஹுடைய தூதர் பயணிக்கவில்லை. கல்லும் மண்ணும் பாறைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதர் பயணித்து வருகிறார்கள். நீண்ட நாட்களுடைய பயணம். 13 ஆண்டுகள் தான் தங்கி இருந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஊரை நோக்கி, அதுவும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கஅபா இருக்கக்கூடிய இடத்தை தரிசிப்பதற்காக ரசூலும் சஹாபாக்களும் வரும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி, நீங்கள் திரும்ப செல்லுங்கள்,
என்று சொல்வதை சஹாபாக்கள் ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிகழ்வு தெரியும் தானே நமக்கு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாம் சத்தியத்தில் இல்லையா? அல்லாஹ் எம்மை சத்தியத்தில் ஆக்கவில்லையா? ஏன் இந்த காஃபிர்களுடைய இந்த பழி சொல்லுக்கு, இந்த ஒப்பந்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கக்கூடிய நிலைமை. ஆனால் இந்த சோதனை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த சோதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இதை ஒரு சோதனையாக ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த சோதனையிலிருந்து வெற்றி கண்டு திரும்பி செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் இறக்குகிறான். நபியே, உங்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்ற பொருள்பட சூரத்துல் ஃபத்ஹுடைய சூராவை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பிறகு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபத்ஹுன் ஹுவ, அது வெற்றியா? நாம் இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்திலே அவர்களிடத்திலே சமரச ஒப்பந்தம் செய்தது வெற்றியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இது வெற்றி என்று. பாருங்கள், இது ஒரு சோதனை. அல்லாஹ் இந்த சோதனையுடைய முடிவாக ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறான். இன்னொரு சோதனை, இது அல்லாஹ்வால், அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த சோதனை அல்ல இந்த சோதனை. அந்த நபித்தோழர்களில் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்க முற்பட்ட பொழுது அல்லாஹ் இறக்கிய சோதனை அது. எது அது? என்ன சோதனை? உஹதுடைய போர்க்களம். சாதாரண சோதனையா உஹதுடைய போர்க்களம்? இந்த போர்க்களத்துடைய வரலாற்றின் மீது ஒருவன் பயணித்து சென்றால் அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும். அவ்வளவு சோதனைகளை சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரல் கடித்து துப்பப்பட்டது. முஸ்அப் இப்னு உமைர், ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்கள் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது. அவர்களுடைய முகமெல்லாம் இரத்தக்கரையாக மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்போடு ஒரு இடத்திலே ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்? நபித்தோழர்களில் பலர் இந்த போரை விட்டு புறமுகுது காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த போரில் ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய சோதனையும் ஏன் ஏற்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைவர் காயிதுல் மைதான். அந்த போரை வழிநடத்தக்கூடியவர் யார்? யார்? அல்லாஹ்வுடைய ஹபீப். பின்னால் நிற்பவர்கள் நபித்தோழர்கள். இவ்வளவு மக்கள் ஈமானை சுமந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சோதனை ஏன் வந்தது? அல்லாஹ் கேட்கிறான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத அஸப்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்ன ஹாதா. பத்ருடைய போர்க்களத்தில் நாம் அவர்களுக்கு 2 மடங்கு சோதனையை இப்போது அனுபவித்ததை விட அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம். ஆனால் ஏன் இந்த போர்க்களத்தில் நாம் சோதிக்கப்பட்டோம் என்று நபியை இவர்கள் கேட்கிறார்கள். குல்தும் அன்ன ஹாதா, இந்த சோதனை எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ஆத்துமாக்கள் சம்பாதித்ததால் வந்தது, உங்களால் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு கட்டளை, அந்த அம்பை எய்தக்கூடிய அந்த 40 வீரர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எங்களுடைய பிணங்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும் சரி, நான் கட்டளையிடும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது என்று. இந்த ஒரு கட்டளைக்கு மாற்றமாக சில நபித்தோழர்கள் தங்களுக்குள் விளக்கம் கொடுத்து இறங்க தயாரானவுடன் அவ்வளவு தூரம் வெற்றியோடு பயணித்துக் கொண்டிருந்த படையுடைய உதவி அல்லாஹ்வால் நிறுத்தப்பட்டது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் எம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்த ஒரு விஷயம். எமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், எமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால்
சோதனையால் எம்முடைய வாழ்க்கை சூழ்கிறது என்றால் எந்த சோதனையாக இருக்கலாம்? குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், செல்வத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம். எந்த சோதனையில் நாம் உட்படுத்தப்பட்டாலும் ஒரு முஃமின் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? எந்த பாவத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ சோதிக்கப்படுகிறாய்? அல்லாஹ் உன்னை சோதிக்கிறானா அல்லது தண்டனைக்காக அல்லாஹ் இந்த சோதனையை உன் மீது